இந்த பெண்ணோட பிரைவேட் பார்ட்ல இருந்து 151 கிராம் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அரை நிர்வாணத்தில் இறந்து போய் ஒரு சைக்கோ டாக்டர். ஸோ அதனால ஸோ பேரண்ட்ஸ் வந்து 3 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா தங்களோட பெண்ணை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக எல்லாருமே தம்ப்ளைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், கொல்கட்டா டாக்டர் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட சொல்லி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஒரு கேஸை பற்றி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சர்ச் பண்ணி பார்க்க அதை படிக்க என்னால் சத்தியமாக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டாக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பெண்ணாக இருந்து என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கேட்க மனசை ரொம்பவே பதைக்க வச்சுதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி அந்த டாக்டருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோக்குள்ளார வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். கொல்கட்டாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஜி கார் அப்படிங்கிற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்குது. இந்த மருத்துவமனையில் தான் ஒரு 31 வயதாகின்ற ஒரு இளம் டாக்டர், அவங்களுக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இளங்கலை முடிச்சுட்டு முதுகலை செகண்ட் இயர் வந்து படிச்சுக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பயிற்சி மருத்துவராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 8 அன்னைக்கு மிகப்பெரிய, ஆகஸ்ட் 8 இல்லை, ஆகஸ்ட் 9 அன்னைக்கு காலையில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடக்குது. அதாவது ஆகஸ்ட் 8 அன்னைக்கு கண்டினியூஸாக 36 மணி நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டியூட்டி பார்த்துட்டு தனக்கு நடக்க போகிற மிகப்பெரிய ஆபத்தை உணராத அவங்க வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலில், ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு ப்ராப்பராக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான இடம் கிடையாது. 36 மணி நேரம் ஒரு நாளுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு அங்கே தங்குறதுக்கான வசதி எதுவுமே இல்லாத காரணத்தினால ஒரு செமினார் ஹாலில் அந்த இளம் மருத்துவர் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நைட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வெளியில் போகிறாங்க, டியூட்டிக்காக வெளியில் போகிறாங்க. ஸோ இவங்க மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த செமினார் ஹால்லே வந்து இருக்கிறாங்க. 31 வயதாகின்ற அந்த இளம் டாக்டர், ஓகேவா. ஸோ அவங்க வந்து இருக்கிறாங்க, அப்படியே வந்து கொஞ்சம் படிக்கவும் செய்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு 36 மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டயர்டில் வந்து சரி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க செய்கிறாங்க. அந்த ஹால்லே வந்து பார்த்துட்டிங்கன்னா தூங்குறாங்க. அவங்களுக்கு வேறு எங்கேயுமே தூங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஹால்லே தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்க இவங்களை வந்து 3 மணிக்கு, விடிய காலத்தில் 3 மணிக்கு யாரோ பார்த்துருக்காங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஓகேன்ட்டு அவங்க போகிறாங்க. யார் அவங்க பார்த்தாங்கலாம் தெரியல, ஆனால் 3 மணி வரலும் அவங்களுக்கு எதுவுமே நடக்கல, தூங்கிட்டு இருக்காங்க. அதை யாரோ பார்த்துருக்காங்க. அது வரலும் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக வந்து அந்த நியூஸ் வந்து தெரியுது. மறுநாள் காலையில் ஆகஸ்ட் 9 அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7:30 வந்து மிகப்பெரிய ஒரு சவுண்ட் வந்து அந்த செமினார் ஹாலில் வந்து கேட்குது. எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த சரௌண்டிங்கில் இருந்த எல்லாருமே பதச்சு ஓடி அந்த செமினார் ஹாலில் வந்து பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த இளம் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த 31 வயதாகின்ற டாக்டர், அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அரை நிர்வாணத்தில் இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கதறி அலறாங்க. ஹாஸ்பிட்டல்லே மிகப்பெரிய ஒரு பதட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்படுது. ஸோ என்னடா 3 மணிக்கு பார்த்தோம் நல்லா இருந்தாங்க, இப்போ 7:30 பார்த்தா இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயமே அங்கே இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக வந்து பேசப்படுது. இதை தொடர்ந்து போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. வந்து அவங்கள வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பிரேத பரிசோதனை வந்து ஃபஸ்ட்டு நடக்குமா அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்தது. ஏன்னா இவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி தகவல் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் பெண் வந்து தானே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து 3 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா தங்களோட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் வெளியிலே கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அந்த 3 மணி நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸுக்கு என்ன கவுன்சிலிங் வழங்கப்பட்டிருக்கு, என்ன மூளை செலவை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ டாக்டர். ஸோ அதனால் தன்னை தானே கொடூரமாக தாக்கி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதனால நீங்கள் இதை வந்து உடற்கூறு ஆய்வு பண்ண வேணாம்
அப்படின்னு சொல்லி மூளை சலவை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வராங்க. யாருன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் சுப்பார்னோ கோஸ்வாமி அப்படிங்கிறவங்க. அதாவது இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னல் ஜெனரல் செக்யூரிட்டியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாடியோட கண்டிஷனை பார்த்து இவங்க வந்து ஏதோ ஒரு அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்துட்டு கண்டிப்பாக வந்து இது வந்து உடற்கூறாய்வு பண்ணியே ஆகணும், அதுவும் வீடியோவோட உடற்கூறாய்வு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கே போகுது. ஸோ போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள். இப்படி வந்து இவங்க அப்யூஸ் பண்ணி இறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே மிகப்பெரிய ஒரு போராட்டமே வந்து வெடிக்குது. ஸோ இந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பூகாம்பரமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியில் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த பெண் வந்து கொல்லப்பட்டு பிறகு வந்து பாலியல் வன்புணர்வுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த பெண் வந்து தான் மானத்தையும் தான் உயிரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய போராடி இருக்காங்க. ஸோ அதனால சவுண்டு வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்ணோட கழுத்தை முதல் முறையாக வந்து இந்த பெண்ணை வந்து கொல்றதுக்கு வந்து முதல்ல என்ன வந்து அட்டாக் நடந்திருக்குன்னா அந்த பெண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. ஸோ நெரிக்கப்பட்டதுனால அந்த மூச்சுக்குழாயை சுற்றி இருக்கக்கூடிய தைராய்டு எலும்பு பார்த்துட்டிங்கன்னா முறிவு ஏற்பட்டு அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்த அந்த உடம்பு மேலே தான் வந்து இந்த செக்ஸுவல் அப்யூஸே வந்து பார்த்திங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இவங்களோட கண்ணில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக காயம் ஏற்பட்டு அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. அந்த கண்ணாடி பீசஸ்லாம் கண்ணுக்குள்ளார இருக்குது. அந்த 2 கண்லேயும் ரத்தம் வடியுது. கண்ணில் தாக்கப்பட்டிருக்காங்க, வாயில் தாக்கப்பட்டு வாயில் ரத்தம் வடியுது, கன்னத்தில் தாக்கப்பட்டு கன்னத்தில் காயம் ஏற்பட்டு அங்கே ரத்தம் வடியுது, வலது கையில் வந்து அடிபட்டு அங்கே வந்து காயங்கள் இருக்குது, வலது கை விரல்களில் வந்து காயம் இருக்குது, இடது காலில் காயம் இருக்குது, வயிற்றோட அடிப்பகுதியில் மிகப்பெரிய காயம் இருக்குது, அந்த பொண்ணோட பிறப்புறுப்புல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பயங்கரமான காயங்கள் வந்து உள்ளார இருக்குது, நிறைய இரத்த போக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வருது. அதாவது இந்த ஜெனரல் செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் இன்னொரு திடுக்கிடும் தகவலும் சொல்கிறாங்க. அதாவது இந்த பெண்ணோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து 151 கிராம் ஆண்களோட விந்தணு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னா இந்த பெண் வந்து ஒருத்தரால் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படலை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வருது. ஸோ இதனால் மிகப்பெரிய ஒரு போராட்டமே வந்து பார்த்திட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது டாக்டர்ஸ் மத்தியில். அந்த கொல்கட்டா மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த இந்தியா எல்லா டாக்டர்ஸும் நர்ஸும் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற எல்லாருமே வந்து இந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்குறாங்க. அங்கங்கே போராட்டம் வெடிக்குது. இதன் விளைவாக 5 நாள் கழித்து இந்த கேஸை வந்து சிபிஐ கேக்கு வந்து மாறுது. ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய தகவல்கள்லாம் வெளியாகுது. அது என்னென்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த பெண் வந்து இறந்த அந்த ஹால் இருக்கு இல்லையா, அதோட சுவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு. அது என்ன காரணத்தினால உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. அதுக்கான என்கொயரியும் போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு தங்குறதுக்கு ப்ராப்பராக வந்து இடம் இல்லை, அதுக்காக கட்டுறதுக்காக தான் இது வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் உடைக்கப்பட்டிருக்கு, குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்காக ஒரு இது நடந்திருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட முதல்வரை வந்து பதவி விலக சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன் இந்த முதல்வரை பதவி விலக வச்சுருக்காங்கன்னா, அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை கேள்விப்பட்டோம்னா அந்த பொண்ணு ஏன் அந்த செமினார் ஹாலில் போய் படுக்கிறாங்க, எதுக்காக படுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஷினை நக்கலாக கேட்டிருக்காரு. நீங்கள் ப்ராப்பராக லேடிஸ் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு விமன்ஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு மேலே டியூட்டி பார்க்குற டாக்டருக்கு ப்ராப்பராக தங்குறதுக்கான இடம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற இடத்துல தான் தங்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க போய் அந்த செமினார் ஹாலில் தங்கியிருக்காங்க. 3rd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செமினார் ஹாலில் தங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பதவி விலக்கப்பட்டிருக்காங்க. ஏன் வந்து உங்க சூசைட் பண்ணிக்கிட்டதான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கோர்ட்லலாம் இந்த ஒரு கொஷின்ஸ்லாம் ரைஸ் ஆகுது. ஏன் ஃபஸ்ட்டு இது இவங்க வந்து தற்கொலை அப்படிங்கிறோம், அதே போலீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க.
அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அதாவது யாருமே ஃபஸ்ட்டு வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ அதனால தான் வழக்கத்துக்கு மாறான மரணம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளார இருக்குது. ஸோ இதன் விளைவாக இந்த பொண்ணு இறந்த 6 மணி நேரத்தில் ஒரு மெயின் அக்யூஸ்டை வந்து கைதும் பண்ணுறாங்க. அந்த ஆள் பேர் பார்த்திங்கன்னா சஞ்சய் ராய். அவருக்கு ஏஜ் பார்த்துட்டிங்கன்னா 33 வந்து ஆகுது. அவர் யாருன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தன்னார்வலராக வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு நபர். அதிகமாக அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலே தங்குறதுக்கு செப்பரேட்டாக ரூமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. 36 மணி நேரம் வேலை பார்க்குற டாக்டர்ஸ்க்கு செப்பரேட்டாக தங்குறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இருக்குது. ஸோ இந்த நபரை பற்றி எப்படி வந்து இவர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு தெரிய வருதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பெண் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட உடல் பக்கத்தில் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கிடச்சிருக்கு. அந்த ப்ளூடூத் ஹெட்செட் யாரோடதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சஞ்சய் ராயோடது. அது எப்படி தெரிஞ்சுதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அந்த செமினார் ஹாலில் தான் வந்து சிசிடிவி கேமராலாம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அந்த வளாகத்திற்கு பக்கத்தில் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் ஆய்வு பண்ணி பார்க்கல இந்த சஞ்சய் ராய் தான் அந்த டைமில் வந்துட்டு போகிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது 4 மணிக்கு வந்து கிராஸ் ஆகிருக்காரு. ரிட்டன் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 4:45 டைமு. ஸோ 45 நிமிஷமாக இந்த செமினார் ஹாலில் இந்த பெண்ணுக்கிட்ட வந்து இப்படி தவறாக நடந்து அந்த பெண்ணை வந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதையும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அந்த சிசிடிவி கேமராவில் இவர் போகும்போது அந்த செமினார் ஹாலுக்கு சைடில் போகும்போது அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து அவர் கழுத்தில் இருக்குது. ரிட்டன் அதை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவரோட கழுத்தில் இல்லை. ஸோ அந்த ஹெட்செட்டை தான் இப்போ அந்த பாடி பக்கத்துலேருந்து ரெக்வயர் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு எவிடன்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சஞ்சய் ராய் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூமில் போயிட்டு அந்த ரத்த கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி வேணாலும் ரத்தம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து, ஸோ அதனால் பெருசாக யாரும் வந்து அது சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. இதே வெளியில் ஷர்ட்டில் ரத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்னால சந்தேகம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அவர் ரூமுக்கு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அது தெரியாத ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி தூங்கியிருக்காரு. ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட்செட் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து போய் அவரோட ரூமுக்கு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் தெரிய வருது, அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண அவர் தன்னோட ஷூவில் இருந்த ரத்த கரையை கவனிக்காமல் அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாரு. ஸோ அந்த ஷூவில் இருக்கக்கூடிய பிளட்டோட சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த பெண் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட பிளட்டு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் அந்த பெண் இறந்து 6 மணி நேரத்துக்குள்ளார வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சஞ்சய் ராய் கைது பண்ணப்படுறாங்க. என்னடா அக்யூஸ்டை தான் கைது பண்ணிட்டாங்களே, இருந்தாலும் எதுக்கு நிறைய போராட்டங்கள் வந்து நாட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க் வரலாம். அதாவது இந்த நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்களோட உடற்கூறு ஆய்வில் வந்து அவங்களோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து 151 கிராம் வந்து பார்த்துட்டிங்கன்னா விந்தணுக்கள் எடுக்கப்பட்டிருக்கு, ஸ்பெர்ம்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு நபர் மட்டும் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் அந்த செமினார் ஹாலோட அந்த சுவர் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் இன்னும் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிறது தெரியல. ஸோ அதனால் இந்த பெண்ணுக்கு வந்து ப்ராப்பரான நீதி வேணும், ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா அந்த மருத்துவ உலகை சேர்ந்த எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரையிலும். ஸோ ரொம்ப எமர்ஜென்சி வார்டில் இருக்கவங்க மட்டும் போய் அவங்க, ஏன்னா இதனால் பேஷண்ட் ஒன்றும் செய்யாத அந்த பேஷண்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சி வார்டில் எமர்ஜென்சி வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் போகுது. மற்றபடி எல்லாருமே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. என்ன இன்னொன்று அவங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இந்த பெண் இறந்தாங்க இல்லையா, டாக்டர் மருத்துவர், அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அந்த தப்பு பண்ண குற்றவாளிக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கணும், தக்க தண்டனை கிடைக்கணும் சீக்கிரமா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்படி நாள் கணக்காக தன்னோட வாழ்க்கையை தனக்காக யோசிக்காமல் இப்படி நாள் கணக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நோயாளிகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் வேணும், பாதுகாப்பு வேணும். அவங்களுக்கு இந்த மாதிரி டியூட்டி பண்ணுற டாக்டர்ஸ்க்கு தங்குறதுக்குன்னு தனி அறைகள் வேணும். அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி அப்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னா
உடனே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கணும், அது வந்து ஒழுங்காக வெளியில் கொண்டு வரதுக்கான இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு பெண்ணாக இருந்து நான் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த இடத்துல. தான் உயிரை காப்பாற்றணும், தான் மானத்தை காப்பாற்றணும்ன்ட்டு. ஒரு கணவனாக இருந்தாலுமே தன்னோட மனைவி கிட்ட இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடும் போது அவங்களோட விருப்பம் இல்லாமல், ஒரு கணவனாக இருந்தாலுமே மனைவி கிட்ட வந்து அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள தொடக்கூடாது. நாடு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. போராட தான் செய்கிறாங்க, ஆனால் தண்டனை அப்படிங்கிறது கடுமையாக இல்லாதனால அது திரும்பி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனமுடைஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. வயநாட்டில் இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளம் வந்து 400+ மக்கள் வந்து இறந்து போனாங்க இல்லையா? ஸோ இந்த நிலதிர்வோ இந்த வெள்ளம் வரதோ முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த மக்களை காப்பாற்றிருக்கலான்னு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தோணுச்சு? நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்படி பெண்கள் வந்து அங்கங்கே ஒவ்வொருத்தர் நாட்டில் எங்கிலும் இருக்க ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க, கண்ணு முன்னாடியே இறக்குறாங்கன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரிஞ்சிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலான்னு ஃபீல் பண்ணுறோம்ல, இது தெரிஞ்சே தான் நடக்குது. ஆனால் இதுக்கு யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாடு எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணாக அவங்களோட உணர்வுகளை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதோட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு மருத்துவர் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் நீட் எக்ஸாம் வந்திருக்கு, உள்ளார என்ட்ரு ஆகிறதே மிகப்பெரிய கஷ்டம். அதெல்லாம் முடித்து ஒரு பொண்ணு படித்து 31 வயசில் மறுபடியும் முதுகலை படிச்சுட்ருக்கு, அங்கே செகண்ட் இயரு. அப்படி ஒரு பொசிஷனில் அவங்க அம்மா அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பொண்ணை இல்லாமல் பண்ணிட்டான் ஒருத்தன். அவங்களோட மனநிலை மேலே யோசிச்சு பாருங்க. கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஃபைனலாக இந்த கமெண்ட் போட சொல்லியிருந்தவங்க அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்தவரைலாம் அவனுக்குலாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னா, தூக்கு தண்டனைலாம் பத்தாது. 5 நிமிஷத்தில் கழுத்தில் போட்டு தொங்க விட்டோன்னே கொஞ்சம் கூட வலிக்காமல் இருந்து போயிடுவான். பப்ளிக்காக அவனை ஒரு இடத்துல ஏற்றி, ஒரு மேடையில் ஏற்றி, அவனோட ப்ரைவேட் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி, அடுத்து கை கால் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாட்டை ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு நெகமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அவன் சாகிறத அவனே கண் முன்னாடி பார்க்கணும். அதை லைவாக எல்லாத்துக்கும் காட்டணும். ஸோ எவனுக்குமே இந்த எண்ணம் வரக்கூடாது. இப்படி நினைக்கிற எவனுக்குமே இப்படிலாம் இருந்ததுன்னா எவனாவது பண்ணுவானா? பண்ணணும்னு யோசிப்பானா? நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற இடம் மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணல நம்ம இந்தியா நிறைய விஷயங்கள்ல முன்னேறி வருது. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படியே ஜீரோவாக நிற்கிதுன்னு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமே. தயவு செஞ்சு தண்டனையை கடுமையாக்குங்கிறத என்னோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. உங்களோட எண்ணம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. இதை பற்றி இது மாதிரி வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து பேச முடிஞ்சால் பேசுகிறேன். ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேறு வீடியோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்கள் கோகிலா ராஜ்பரி. டாட்டா, பை பை.